நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ் லண்டன் இலங்கை இந்த நிகழ்வை அழகாக ஒழுங்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற இப்பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும், பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலியின் மேல் மாகாணம் மற்றும் மலையக பொறுப்பாளர் திருமதி ரெஜினா இளஞ்செழியன் எனது மனைவி அவர்களுக்கும், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர், அது மட்டுமல்ல இந்த நிகழ்வு இங்கு இடம்பெறுகின்றது என்றால் அவரால், எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உப தலைவர் என்றுதான் கூற வேண்டும், அவருக்கும், மற்றது ஆசிரியை திருமதி சசிகலா அவர்களுக்கும், அவருடைய கணவர் வீரகேசரி நிறுவன இணையதளத்தின் பொறுப்பாக இருக்கின்ற திரு தாசன் அவர்களுக்கும்,
இப்பாடசாலையின் உப அதிபர், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், அவர்களை பெற்ற தாய் தந்தை அனைவருக்கும், அதே நேரத்தில் பழைய மாணவர் சங்க தலைவர்களும் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். முதல் அம்சமாக நான் ஒன்றை கூற வேண்டும். பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி இலங்கை முழுவதாகவும், குறிப்பாக கூற முடியும் உலகமும் முழுவதாகவும் என்று கூறலாம். ஆனால் அதனை நாங்கள் காணவில்லை, ஃபேஸ்புக் ஊடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கை ஊடாகவும் களுத்துறை மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம் போன்ற இடங்களுக்கு பல அதிகமான சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அதில் நிச்சயமாக வடக்கு கிழக்கு இருக்கின்றது. எனவே களுத்துறை மாவட்டத்திலே பல இடங்களிலே பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அநேகமாக எங்களுடைய 2 திட்டங்கள் தான் இருக்கின்றது. ஒன்று, கல்வியிலே எமது சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பாடசாலையை நாங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, இப்பிள்ளைகளுக்கு சத்துணர்வு தேவை எதையும் செய்வதற்கு. எனவே 2வது விடயமாக சத்துணர்வு திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதனை அனைத்தையும் திருமதி ரெஜினா இளஞ்செழியன் நான் மட்டும் செய்யவில்லை. இதனை செய்வதற்கு பின்புலத்திலே எங்களுக்காக எங்கள் தலைவர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களைத்தான் இதனை ஒருங்கிணைத்து இதன் நிதியை திரட்டி என் மக்களுக்காக, என் சமுதாயத்துக்காக பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார். எனவே இந்த இடத்திலே அவரையும் அன்போடு நான் வரவேற்று, பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பல இடங்களுக்கு பல சேவைகள் செய்திருந்தாலும் ரத்னபுரி மாவட்டத்துக்கு 2வது பாடசாலையாக இது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் பாடசாலை தும்பரை எனும் இடத்திற்கு 100 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கொழுந்து பறிக்கும் மடுவத்தின் ஒரு பாடசாலை நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனை இவர் போல் சிரேஷ்ட பத்திரிகையாளர் ஒருவர் கண்டுபிடித்து அங்கே இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க எங்கள் தலைவர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களிடம் நாங்கள் இதனை கூறியிருந்தோம். அதன் ஊடாக அதனையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. எனவே அதுபோன்று அடுத்ததாக இந்த பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்யவில்லை. இங்கு அமர்ந்திருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் அவர்கள் இதனை கண்டுபிடித்து, அல்லது இவர் இந்த இடத்தில் இல்லை பிரதேசத்தில் உள்ளவராக இருக்கலாம், இவர் இந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டும் இந்த வேலை திட்டங்களை என்று கேட்டுக்கொண்டதுக்கிணங்க ஐயா அவர்களின் பணிப்புரையின் பேர் இன்று நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கு வருகை தந்த பிறகு இன்னொரு விடயத்தையும் எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்ததாக இருந்தது. அதான் பூமணி அம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி விடுக்கும் இன்றைய தினம் 31/3/2024 மானிப்பாய் வடக்கை சேர்ந்தவரும் கனடாவை பசுபிடமாக கொண்டு வரும் ஆகிய அமரர் அப்புக்குட்டி பொன்னையா முன்னாள் டீ மேக்கர் என்று சொல்லப்படுகின்றது. விசேஷமாக இது ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எமது சமுதாயத்தின் சேவை இப்படிதான் இருக்கின்றது. காரணம், எமது சமுதாயத்திலே நாங்கள் ஒருவரை பாராட்ட வேண்டும், ஒருவரை மதிக்க வேண்டும், அவரவருக்குள்ள மதிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மற்றைய சமுதாயம் எம்மை மதிக்கும். நாம் எம்மைய சமுதாயத்திலே ஒருவரை மதிக்காவிட்டால் எம்மைய சமுதாயத்தை வேற ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். எனவே நாம் அதிபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எமது சமுதாயத்துக்கு நாங்கள் அவர்கள் இருக்கும் பதவிக்கு நாங்கள் மரியாதை செலுத்தினால் அந்த மரியாதை எமது சமுதாயத்துக்காக வந்து அடையும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே 25 வருடங்களுக்கு பிறகு நினைவு தினத்தை கொண்டாடுகின்ற தினத்தை பலாகுடை இந்த நகரிலே ராகல தமிழ் வித்தியாலயத்தில் 1,20,000 ரூபாய் நிதியில் ஒளிபெருக்கி கல்வியும் 250 மாணவர்களுக்கான சிறப்பு உணர்வும் இன்று வழங்கப்படுகின்றது. இதற்கான நிதியை வழங்கியவர் கனடா மற்றும் லண்டனைச் சேர்ந்த அமரர் அப்புக்குட்டி பொன்னையா என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். அந்த வகையில் அவர்களின் குடும்பத்துக்காக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர் அப்புக்குட்டி பொன்னையா அவர்களின் ஆத்மா சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் அமரர் பொன்னையா அவர்களின் குடும்பத்திற்கும் தொடர்ச்சியாக தாயகத்தில் பலவிதமான மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தாயக மக்கள் சார்பிலும் கல்வி சமூக சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இதோடு
பூமணி அம்மா அறக்கட்டளை மனிதாபிமான இந்த பணிகளுக்கு எம்மோடு இணைந்து தொடர்ச்சியாக உதவிகளை பெற்று தந்து கொண்டிருக்கும் நன்கொடை பூமணி அம்மா அறக்கட்டளை செயற்பாட்டாளருமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் தாயாக மக்கள் சார்பிலே கல்வி சமூக சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே இதனை குறிப்பிட்டது போல் பூமணி அம்மா அறக்கட்டளை உங்களுக்கு தெரியும், களுத்துறை மாவட்டம் என்று ஒரு மாவட்டம் இருக்கின்றது. அந்த மாவட்டத்திலும் பல பாடசாலைகளுக்கு, பல அறநெறி பாடசாலைக்கு இன்றும் உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளை பிரான்ஸ், லண்டன், இலங்கை என்று கூறப்படும் இவர்கள் எமக்காக உதவி செய்வதற்காக அந்த நாட்டிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களின் நோக்கம் எமது சமுதாயத்திலே எமது பிள்ளைகள் நன்றாக கல்வி கற்ற வேண்டும். கல்வி கற்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி எதிர்காலத்திலே அவர் ஒரு ஆசிரியராக அல்லது அதிபராக இல்லை வைத்தியராக இன்ஜினியராக செல்லும் வாய்ப்பு உண்டு. எனவே சமுதாயம் அதன் ஊடாக உயர்வடைகின்றது. எனவே மற்றவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை, ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் அவர்கள் அதனை புரிந்து கொண்டு இதனை இப்படி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் அவர்கள் உபத்தலைவர் அவர் கூறிய பொழுது அதே விடயத்தை நான் வருகின்றேன். எங்களை யாரும் ஏமாற்றுவதாக இருக்கக்கூடாது, நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. எனவே சில விடயங்களிலே சில விஷயத்தை நாங்கள் கையாள வேண்டும். அந்த இடத்தில் அவர்கள் வந்து சமுதாயத்துக்காக நீ இப்படி வாக்களிக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். நாங்கள் உணர வேண்டும், எவருக்கு என்ன செய்தால் எமது சமுதாயத்துக்கு சேவையை பெற்றுக்கொள்ள முடியும், அதனை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இதனை நாங்கள் ஒரு மேடை கூடாக கூறவும் முடியாது, நாங்கள் அதை கூற விருப்பமும் இல்லை. அரசியலை நாங்கள் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளவும் விருப்பமில்லை. ஆனால் எமக்கு தேவையான எல்லா விடயங்களும் எப்படி பெற முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தான் உங்களை நாங்கள் கல்விக்காக இந்த பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நிச்சயமாக கல்வி கற்று எதிர்காலத்திலே எமது சமுதாயத்துக்காக என்ன செய்ய வேண்டும், அல்லது உங்களின் உறவினர்கள் இருப்பார்கள், உங்கள் நண்பர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கு நாங்கள் என்ன கூற வேண்டும், நம்ம சமுதாய உயர்வுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த படித்த பாடசாலைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும். உண்மையிலே இந்த பாடசாலையை நான் பார்க்கும் பொழுது அழகாக இருக்கின்றது. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு சென்றால் அது வெற்றி நிச்சயம். இந்த பாடசாலையிலே இந்த அதிபர் எத்தனை முறை கீழையும் மேலையும் இறங்கி இங்கே உள்ள பாடசாலை மாணவ மாணவிகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஆனால் அவர் செய்வது ஒரு சமுதாய நோக்கம். அவர் வாங்கும் சம்பளத்துக்காக மட்டுமல்ல, சிலர் சம்பளம் வாங்குவார்கள், அதனை செய்ய முடியாதவர்களுக்கு. சம்பளம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஒரு அதிபர் ஆசிரியர்களுக்கு அவர்கள் மேலேயும் கீழேயும் இறங்கி எமது சமுதாய அக்கறையுடன் இந்த செயல்பாட்டை, இந்த கல்வி நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நினைக்கலாம் அவர்கள் சம்பளம் வாங்குவதற்காக இல்லை, அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதே மாதிரி எங்கள் பாடசாலை பிள்ளைகளை அனுப்பும் ஆசிரியர் அதிபர்களை விட பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் காலையில் இருந்து உங்களுக்காக காலை உணவை தயாரித்து உங்கள் உடைகளை அயன் பண்ணி உங்களை அதனை அணிவித்து இந்த பாடசாலைக்காக உங்களை அனுப்பி வைக்கின்றார்கள் என்றால் எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்கின்றார்கள். என் பிள்ளையும் கற்க வேண்டும் மட்டுமல்ல, என் பிள்ளை எதிர்காலத்திலே இந்த பாடசாலையில் கல்வி கற்று எதிர்காலத்திலே நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுதான் அந்த பெற்றோருக்கு இருக்கின்றது. ஒரு சில எனக்கு தெரியும், ஒரு சில பிள்ளைகளின் வீட்டில் தந்தையோ தாயோ ஒழுங்காக உழைப்பு இருக்காது. இல்லாவிட்டால் தந்தை குடித்து சில பிரச்சனைகள், இப்படிப்பட்ட மாறுபட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது உண்டு. ஆனால் அன்பு செல்வங்களே, உங்களுக்கு நாங்கள் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தயவு செய்து அப்பா குடிக்கின்றார், அப்பாவும் அம்மா சண்டை போடுகின்றார்கள் என்று மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வேலை கல்வி கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு எங்கள் சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாகும். எனவே அப்படி ஒரு பல அமைப்புகளும் உங்களுக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக பல சேவையை செய்ய வேண்டும். அதற்கு எல்லா வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கே வரை தந்திருக்கின்ற அனைத்து முக்கியத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று திரு செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ரெடி. வணக்கம், என்னுடைய பேர் சின்னையா ராஜமணி. நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உபத்தலைவர். இந்த ராசகுல தமிழ் வித்தியாலயத்துக்கு இந்த வழங்கப்பட்டுள்ள இந்த கருவி எவ்வாறு வந்தது என்று கூற வேண்டுமென்றால், பூமணி அம்மா அறக்கட்டளை மற்றும் சர்வதேச தமிழ் வானொலி, பிரான்ஸ், லண்டன், இலங்கை போன்ற நாடுகளுக்கு இணைப்பு தொடர்பு அதிகாரியாக கடமை புரியும் திருமதி ரெஜினா மற்றும் அவருடைய துணைவர் இளஞ்செழியன் இருவருடைய பங்களிப்புடன் இந்த வேலைத்திட்டம் இங்கே கொண்டெடுக்கப்பட்டது. இந்த வேலைத்திட்டம் எனக்கு திரு ரெஜினா அவருடைய உறவினரோ அப்படி இல்லாவிட்டால் அவருடைய சம்பந்தப்பட்டவர் ஒருவர் மூலமாக எனக்கு இந்த தகவல் என்னுடைய நம்பர் ஊடாக அறிய வந்தேன். கொழும்பிலிருந்து. அவருடைய பேர் திரு கே செல்லசாமி. அவர் ஊடாக சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர் எனக்கு கூறியபடி இந்த பாடசாலை பலாங்கொடையில் இந்த ராசகளின் தமிழ் பாடசாலை தெரிவு செய்து நான் அவருக்கு வழங்கினேன். அந்த வகையில் இந்த என்ன தேவை வேண்டும் என்று அதிபரிடம் அவர்களுக்கு விளங்கி கேட்டபொழுது அவர்கள் கூறியதாவது ஒலிபெருக்கி ஒன்றும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது என்று கூறியதுக்கு இணங்க இந்த ஒலிபெருக்கி இன்று இந்த பாடசாலைக்கு வழங்குவதை முன்னிட்டு இந்த பூமணி அம்மா அறக்கட்டளை நிறுவனத்தின் உயர்மட்ட குழுக்கும் அவர்களை சார்ந்த இதுக்கான இணைப்பு அதிகாரிகளாக மற்றும் ரெஜினா மற்றும் அவருடைய துணைவர் இளைஞன் இருவருக்கும் என்னுடைய நன்றி சந்தர்ப்பத்தை நான் கூற விரும்புகிறேன். அத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்வு கலந்து கொண்டதுக்கும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். அதேவேளை இன்று பார்க்கும் பொழுது இங்கே பல தேவைகள் இருக்கின்றது. ஒரு தேவை மாணவர்கள் அதிகமாக இருப்பதால் இன்னொரு கல்வி கட்டிடம் ஒன்று தேவைப்படுகிறது. அத்தோடு பாடசாலை ஆரம்ப இடத்திலிருந்து மேலே உள் செல்லும் வழி மிக மோசமாக இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் 400க்கும் இடையில் 1 மீட்டர் தூரமாக இருக்கின்றது. அந்த வழியும் சீர்திருத்த வேண்டும் என்ற கடமை ஏற்பாடு வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த 2 வேண்டுகோளையும் அதிபர் அவர்கள் எங்கள் முன்வைத்தார். இதையும் மேல் இந்த பூமணி அம்மா அறக்கட்டளை நிலையம் சர்வதேச மற்றும் தமிழ் வானொலி, பிரான்ஸ், லண்டன், இலங்கைக்கான இந்த குழு இதையும் மனத்தில் கொண்டு இந்த உதவியை செய்வதற்கு முன்வருவார்கள் என்ற என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய சார்பிலும் அந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இந்த நிறுவனத்தின் வேலை செய்யும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு பூமணி அம்மா அறக்கட்டளை மேலும் இந்த சேவைகளை செய்வதற்கு அவர்களுக்கு தைரியம், அதற்கான தேவைகள் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. ஸ்டாண்ட் பை. ரோலிங். ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக கருதி பலாங்கொடை ராசகல தமிழ் வித்தியாலயத்திலிருந்து இந்த காணொலியூடாக நான் பேசுகிறேன். உண்மையிலேயே இன்றைய நாளில் எமது பாடசாலை இரத்தினபுரி மாவட்டத்தில் பலாங்கொடை எனும் பிரதேசத்தில் ஓரளவு பின்தங்கிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு பாடசாலை. 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தரம் 1 முதல் 11 வரையான வகுப்புகளில் கல்வி கற்று வருகிறார்கள். பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான கஷ்ட நஷ்டங்கள். இந்த பிரதேசம் மலையகத்தை சார்ந்த பிரதேசம். அதிகமான பெற்றார்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாத காலம். பொருளாதார ரீதியான பல கஷ்டங்களுடன் கல்வி பயின்று வரும் மாணவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பூமணி அம்மா அறக்கட்டளையினுடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களின் ஊடாக எமது இந்த பாடசாலைக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தொன்றை செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு பிரயோசனமான விடயமொன்றை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை அடுத்து எமது பாடசாலையினால் ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கப்பட்டது. மாணவர்களுடைய அறிவு ரீதியான, திறன் ரீதியான, அவர்களுடைய மனோரீதியான வலிமையை ஊக்குவிப்பதற்காக ஒலிபெருக்கி சாதனம் ஒன்றை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். எமது மாணவர்கள் சிறந்த திறன் உள்ளவர்கள், பேச்சு, கவிதை வாசிப்பு, அறிவிப்புத்துறை போன்ற பல்வேறு விதத்தில் உள்ளவர்கள். அவர்களுக்கான வசதி, அந்த வாய்ப்புகள் இல்லை இன்னும் முன்னேறுவதற்கு. எனவே அந்த வாய்ப்பினை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பூமணி அம்மா அறக்கட்டளையின் ஊடாக எமது மேல் மாகாணம் மற்றும் மலையகத்தினுடைய பொறுப்பதிகாரி செயற்படும் திருமதி ரெஜினா இளஞ்செழியன் அவர்களுடைய வழிகாட்டலில் எமக்கு இன்றைய தினம் அந்த பொருட்கள் கிடைக்கப்பட்டன. உண்மையிலேயே இந்த பாடசாலையின் சார்பிலும், இந்த பாடசாலை சமூகத்தின் சார்பிலும், பாடசாலை மாணவர்களின் சார்பாலும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் உங்களுடைய பல்வேறு சிரமத்துக்கின் மத்தியிலும் எமக்கு இந்த கைங்கரியத்தை எமக்கு செய்து கொடுத்தமைக்காக. அதே போல இந்த மாணவர்கள் இங்கு
இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் பலரை இந்த ஏற்பாட்டாளர்கள் இங்கு வந்து கண்ணுற்றார்கள், அந்த மண்டபங்களை கண்ணுற்றார்கள். இன்னும் ஒரு திறந்த வெளி வகுப்பொன்று எமக்கு இந்த பாடசாலைக்கு கிடைக்குமே ஆனால் இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காரணியாக இருக்கும் என்று நம்புகிறோம். காரணம், பல காலநிலை சம்பந்தமான போதும் அதிக வெயில் காலங்களின் போது மாணவர்களுக்கு பாடசாலையினுடைய வகுப்பறைகளிலிருந்து கற்க முடியாத சூழல். அவ்வாறான சூழ்நிலையில் ஒரு திறந்த வெளி வகுப்பறை ஒன்று இந்த பாடசாலைக்கு கிடைக்குமே ஆயின் அதுவும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும். எனவே அந்த வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். உங்களுடைய முழுமையான ஆசையுடன் எமக்கு இந்த செயற்பாட்டினை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறோம். அதே போல இன்றைய தினம் இந்த செய்த ஒத்துழைப்புக்காக பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், பிரதானமாக செல்வராஜ் ஐயா உட்பட அந்த குடும்பத்தினருக்கும், அதே போல அமரத்துவம் எய்திய எல்லாம் வல்ல அந்த அவருடைய அமரத்துவம் எய்தியவருடைய ஆத்மா சாந்திக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவர் இன்னுமொரு விசேடமான நிகழ்வு, இந்த பலாங்குடை பிரதேசத்தில் தன்னுடைய தொழில் நிமித்தமாக இங்கு அவர் செயற்பட்டவர் என்பதை அறிந்தபோது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. பலாங்குடை பெட்டியகலை என்னும் தோட்டத்திலே அவர் ஒரு டீ மேக்கராக இருந்திருக்கிறார். எனவே அவருடைய ஆத்மா கட்டாயமாக சாந்தியடைய வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவருடைய எல்லா செயற்பாடுகளும், அவருடைய குடும்பத்தின் அனைத்து செயற்பாடுகளும் செவ்வனே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுடைய இந்த நல்ல கைங்கரியத்துக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்களுக்காக என்றும் மக்களோடு சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளை தாயக தேசமெங்கும் வியாபித்து காணப்படுகிறது. வறுமையில் வாடுவது ஏனென்றும் வருங்காலம் உனதென்றும் உதவக்கரம் தந்து பூமணி அம்மா அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். மானிப்பாய் வடக்கை சேர்ந்தவரும் கனடாவை வசிப்பிடமாக கொண்டவரும் ஆகிய அமரர் அப்புக்குட்டி பொன்னையா முன்னாள் டி மேக்டர் பெட்டிக்கல எஸ்டேட் அவர்களின் 25வது வருட நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இரத்தினபுரி மாவட்டம் பலாங்குடையில் உள்ள ராசக்கலை தமிழ் வித்தியாலயத்துக்கு 1,20,000 ரூபாய் நிதியில் ஒலிபெருக்கி கருவியும் 250 மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக நிதியை வழங்கி கனடா மற்றும் லண்டனை சேர்ந்த அமரர் அப்புக்குட்டி பொன்னையா அவர்களின் குடும்பத்தாருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர் அப்புக்குட்டி பொன்னையா அவர்களின் ஆத்மா சாந்திக்காக இறைவனை வேண்டுகின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் அமரர் அப்புக்குட்டி பொன்னையா அவர்களின் குடும்பத்தார் தொடர்ச்சியாக தாயகத்தில் பலவிதமான மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தாயக மக்கள் சார்பிலும் கல்வி சமூகம் சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அத்தோடு பூமணி அம்மா அறக்கட்டளையின் மனிதாபிமான பணிகளுக்கு இம்மூன்று இணைந்து தொடர்ச்சியாக உதவிகளை பெற்று தந்து கொண்டிருக்கும் நன்கொடையாளரும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் செயற்பாட்டாளருமான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாயக மக்கள் சார்பில் தாயக கல்வி சமூகம் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். இவங்களையும் தெரியாது, பேசினவங்களையும் தெரியாது. இந்த சொன்ன ஃப்ரெண்டை மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு கனடாவில் வந்து கால் பண்ணிட்டு சொன்னாங்க. அது பிறகு காலத்தில் இருந்து கால் வந்துட்டு அந்த என்னுடைய பேசினவரை கண்டாக்ட் பண்ணி விட்டாங்க. அவர் பேசின அவர் பேர் திரு சகோதரர் பாலசுப்ரமணியன்.
அவர் இந்த விளக்கத்தை போன ஒருபாடு அவங்க கேட்டாங்க அந்த பிரிச்சு அதிபருடைய விவரத்தை எங்க விட்டாங்க, அதிபரோடு நான் கலந்து கொண்டு இதை செய்கிறோம். அந்த வகையில் நான் அவங்களுடைய வேலை திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு வரையறை என்ன, இந்த விளக்கத்தை கேட்டேன், அதாவது க்ரைட்டீரியா என்னன்னு கேட்டேன். அந்த வகையில் அது கூறிய அடிப்படையில் நான் இந்த பாடசாலையை தெரிவு செய்து இந்த பாடசாலையுடைய அதிபருடைய விவரத்தை நான் கொடுத்துருந்தேன். அதன் பிறகு பாடசாலை அதிபரோடு நான் பேசி என்ன தேவை என்று தீர்மானித்து அந்த தேவைக்கு ஏற்றவாறு இந்த பாடசாலை அதிபர் அவருடைய வேண்டுகோளுக்காக இந்த கல்வி இந்த பாடசாலை கொடுக்கிறது வந்திருக்கின்றது. இன்னும் அந்த கொழும்பு பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த கொழும்பு மடுவத்தில் தான் இந்த பாடசாலை இங்கே வந்தது. அந்த கொழுந்து மடுவத்தில் இரவு நேரங்கள் பார்த்தா நாய் மாடுகள் வந்து இருக்கிற சூழல். அந்த பாடசாலைக்கு பதிலாக ஒரு இடத்தை எடுத்து தேர்வு செய்து பாடசாலை கட்ட வேண்டும் என்று காணி கேட்ட பொழுது எங்கெங்கேயோ காட்டினாங்க காணி அந்த நேரத்தில் நிர்வாகங்கள். அதாவது நம்மளோட இனத்துக்கு நம்மளோட சமூகத்துக்கு வசதியான ஒரு பாடசாலை அமையக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் எங்களுக்கு தருவதாக சொல்லப்பட்ட காணிகள் இருக்கிறது. இருந்தபோதும் கடைசி இறுதியாக இந்த காணியை தெரிவு செய்யும் பொழுது இந்த காட்டில் இந்த மலையில் இதில் எப்படி மெயின் பில்டிங் கட்டுறது என்று எல்வி அன்றைக்கு கூறப்பட்டது. எங்களுக்கு வேறு செய்ய வழி இல்லாமல் இதை எப்படியாவது கட்டலாம். நாங்கள் டிஓ கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்தோம். அதே மாகாண சபை ராஜன் அவர்கள் இருந்தார்கள். அவரோட கலந்து பேசி டிஓவை கொண்டு வந்து காட்டி டிஓ தான் சொன்னார், இல்லை மிக அதான கொள்ளுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வகை அதுக்காக போட்டு கேட்காம வீட்டுக்கு போட மாட்டாங்க, கேட்கணும். ஆனால் ஒரு காசு சொன்னால் அது ஞாபகம் போடுங்க. நீங்கள் அன்னைக்கு தானே வந்துட்டு போனீங்க, அதுபாடு வரலி உங்களோட சமூகம் சொல்கிற கதைகள் சொன்னேன். அந்த அரசியல் இப்போ இங்கே எனக்கு ஒரு ஞாபகம் கதையாக சொல்கிறாங்க. ராசல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு நிறுவனம் வந்து சுற்றாட துப்பாக்கி செய்து டொய்லெட்டாம் கல்வி வந்து இப்படி தான் இருக்கணும்னு உதாரணம் காலிட்டு போனாங்க. அதுக்கு போல 4 மாதம் செஞ்சு அவங்களுக்கு போனான். அவங்க கேட்டாங்க நம்ம சமூகம், நான் குறையா சொல்லலை, நம்ம சமூக செயல்பாடு இருக்காங்க. இப்போ 2-3 மாதத்துக்கு முன்பு வந்து கல்வியாக துப்புரா பண்ணிட்டு போனேன். அது போல நீ தான் வாங்கல அவங்கள கேள்வி அவங்க மனம் வந்து போயிட்டாங்க. சொல்றாங்க பாருங்க கேட்குறாங்க. நான் குறையா சொல்ல வரதாலதான் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஒரு உதவி பெற போனா அந்த உதவி பெற்ற ஒரு நாங்கள் அதுபாடு எப்படி இயங்கணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம படிச்சுருக்கோம். ஆனால் இப்போ உள்ள சமூகம் அவ்வாறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள 1983ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 42 ஆசிரியர்கள் நாங்கள் எடுத்தோம். அந்த நேரம் கவர்மெண்ட் தொண்டமான ஐயா 42 ஆசிரியர் வளர்த்து கொடுத்தாரு. ஆரம்பத்தில் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் முதல்ல அது எப்படி வாங்கி கொடுத்தாரு? கடனுக்கு வாங்கி கொடுத்தாரு. கடனுக்கு வாங்கி கொடுத்தாரு எப்படி? இப்போ ஏழாவது எடுக்க போனால் ஓலையில் முடிச்சுட்டு பிள்ளைகள் கடனுக்கு செய்கிறாங்க தானே. 2 வருஷத்துல எடுத்தார். 6 பாடம் பாஸ் பண்ண ஆசிரியர் எடுக்கிறதுக்கு 2 பாடம் 1 பாடம் குறவாக இருந்தது. அதை எடுத்து கொடுக்க 2 வருஷத்துக்கு எடுத்து கொடுக்க கடன் கேட்பாங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்த ஆசிரியர்கள் எங்களுக்கு